இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 41 கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவு உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. தாவீதுடைய இருதயம் கர்த்தருடைய வாக்கின்படி வாழ வேண்டும், கர்த்தருடைய தரிசனத்தின்படி வாழ வேண்டும், கர்த்தருடைய இரக்கத்தின்படி வாழ வேண்டும் என்பது இதே அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறது உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வாக்கின்படி, கர்த்தருடைய தயவின்படி நடக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவனுக்குள்ள ரட்சிப்பு வருவதனால அவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இதுல தாவீதுக்கு எத்தனை நிந்தைகள் வந்தாலும், நிந்தைகள் கொடுக்கிற மனுஷர்கள் வந்தாலும் அவர்களை எதிர்க்கத்தக்கதான ஒரு பலன் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது என்பதை தாவீது நம்புகிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிந்தைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும் அதை எதிர்க்கத்தக்கதான ஒரு பலன் என்னவென்று பார்த்தால் ஆண்டவருடைய வார்த்தை தான். தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் நம்மை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு ரட்சிக்கப்படுகிறதா இருக்கிறது. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், பாவப்பட்ட பெண்மணி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு அதற்கு ஈடாக விலை உயர்ந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் போய் ஊற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த மனுஷர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை அவள் பொருட்படுத்தவில்லை. அவளுடைய நோக்கம் எல்லாம் என் இரட்சகரின் மேல், என் இரட்சகருக்கு நான் என்னுடைய விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு போய் அவர் சிரசின் மேல் ஊற்ற வேண்டும் என்பது தான். அதை அவள் பெரிய நோக்கமாய் எண்ணிக்கொண்டு இருந்தார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக பிறந்து வந்திருக்கிறாரு. அவரை மகிமைப்படுத்துவதும் அவரை கனப்படுத்துவதுமே நம்மளுடைய பெரிதான நோக்கமா இருக்கணும். அதுதான் உத்தம மார்க்கம், அதுதான் ரட்சிப்பு, அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நாம வாழும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளும் வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் இந்த வேதத்தின் மூலமாய் நம்மளை பலப்படுத்த வல்லதாய் இருக்கிறது. வேதத்தை வாசிப்போம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம், அவருடைய ரட்சிப்பின் பாத்திரமாய், தேவனுக்கு உகந்த பாத்திரமாய், தேவனுக்கு உத்தமனாய் நம்ம வாழ பிரயாசப்படுவோம். அப்படி வாழ்ந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.